வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு வேர்ல்டு ரேங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்வாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப இந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நண்பா கத்திக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்ல, இது நம்ம ஏஜ் வைஸ் கதையோட ஓப்பனிங்ல ஹீரோ அவள் லேடி அவங்க 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த பீஸ்ட்டை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமானிக் பீஸ்ட் கூட பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதையும் பாத்தீங்கன்னா தோக்கடிச்சிருப்பாங்க. இது வந்து லுக் பார்த்திருப்பா, அவளும் ஷாக்கா இருப்பா. ஏன்னா இந்த வகையான பீஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லூக் ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அதே சேம் டைம்ல இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஐரிஸ் வந்து பாத்துட்டு இருந்திருப்பான். நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போன ராயல் ஹார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உல்ஃப் வந்து அங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது கூட ஒரு சில ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரிஸ் பாத்தீங்கன்னா பாத்திருப்பான். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் போட்டு பொழக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஐரிஸும் பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப. அதே சேம் டைம்ல இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ டீமை காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்மளோட ஹீரோ எடிக்கிட்டே அவள்கிட்டயே சரி ஓகே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு கத்தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா கேட்கும்போது இதை வந்து எடி அண்ட் அவள் 2 பேருமே பார்த்திருப்பாங்க. ஷாக்கா இருப்பாங்க. ஏப்பா நீ தான் ஸ்வாட் ஸ்கில்ல பயங்கரமா இருக்கே, அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் பாத்தீங்கன்னா கத்துத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து அவள் பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவளும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். நான் ஒரு மெர்சனரி, அப்படி இருக்கும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் என்ன அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கவனமா கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய அவள் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பான். அதே சேம் டைம் எடியும் பாத்தீங்கன்னா கிட்ட வந்திருப்பான். ஒரே டைம்ல 5 சென்சி யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுலயும் முக்கியமா பாக்குறதையும் கேட்கறதையும் உன்னால ஈஸியா கத்துக்க முடியும். பட் அதையும் தாண்டி ஸ்மெல் பண்றதே டேஸ்ட் பண்றதையும் ட்ரைனிங் எடுத்தா மட்டும்தான் அந்த சென்ஸ் உன்னால கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடியும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இதை வந்து ஹீரோ பாத்திருப்பா. சரி ஓகே அப்படி இருக்கும்போது இந்த காடு உன்னால ட்ரைனிங் கிரவுண்ட் தான். அப்படி இருக்கும்போது நீ இந்த இடத்துல பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கலாம். அதுலயும் முக்கியமா இந்த 5 சென்ஸை நல்லாவே பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய அவள் பாத்திருப்பா. அது மட்டும் இல்லாம அவளும் பாத்தீங்கன்னா சென்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான். பக்கத்துல எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் எடியும் பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பான். அதாவது மெர்சனரி பொறுத்த வரைக்கும் அவங்க பாத்தீங்கன்னா பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு சென்ஸ் பண்ணுவாங்க. யாராச்சும் ஆபத்துல இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அனிமல்ஸையும் மத்த லிவிங் கிரியேச்சர்ஸையும் எப்படி வந்து சென்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தரேன் அப்படின்னு இந்த பக்கம் எடியும் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம நீ வந்து பிராணாவை யூஸ் பண்ணதை பார்த்தேன். அப்படி இருக்கும்போது உன்னோட பிராணா ஸ்கில்ல வச்சு கூட சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடியும் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம உன்னோட பிராணாவோட பவரை வச்சு கூட சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன மென்ஷன் பண்ணிருப்பான் அப்படின்னா உன்னோட பவரை யூஸ் பண்ணி சென்ஸ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்கன்னா பிராணா அப்படின்னு சொல்லக்கூடிய அவனோட பவரை பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்திருப்பான். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய எடி அவளும் பார்த்திருப்பாங்க. ஷாக்கா இருப்பாங்க. என்ன கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆடி போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தலைவனு பாத்தீங்கன்னா சென்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அவனோட பிராணா பவரை பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி மொத்த காட்டையும் பாத்தீங்கன்னா தலைவன் நோட்ட விட்டுருப்பான். டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ஷாக்கா இருப்பான். ஏன்னா தூரத்துல யாரோ ஒருத்தங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களை பாத்துட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அது ஐரிஸ் தான். ஐரிஸும் பார்த்திருப்பான். ஒரு வேலையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரிஸ் பாத்தீங்கன்னா சிரிக்கும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். டக்குன்னு ஷாக்கா இருப்பான். அவனும் வெப்பம் எடுக்கும் போது இதை லூக்கும் பார்த்திருப்பா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இது ஹீரோ பார்த்திருப்பான். யாரோ ஒருத்தங்க நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐரிஸோட கை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்திருக்கும். இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் அட்டாக் பண்ண ஹீரோலாம் பாத்தீங்கன்னா தெரிச்சிருப்பான். அட்டாக் பாத்தீங்கன்னா தரமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்தீங்கன்னா கீழே வந்து கலந்திருப்பான். இதை வந்து ஐரிஸ் பார்த்திருப்பான். பைத்தியக்கார மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிச்சிருப்பான். அடேங்கப்பா அந்த பிராணா பாக்கிறதுக்கு பயங்கர கொடூரமா தான் இருந்துச்சு. நான் இது வரைக்குமே அந்த மாதிரி ஒரு பிராணாவை பார்த்ததே கிடையாது. பட் இங்க என்ன பஞ்சாயத்து அப்படின்னா இந்த இடம் என்னோடது. அப்படி இருக்கும்போதே ஏன் இடத்துக்குள்ள நீங்க அத்துமீறி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இத பக்கம் ஐரிஸ் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அவனும் பயங்கரமா சிரிக்க இதை வந்து அங்க இருக்கக்கூடிய எடி பார்த்திருப்பா. ஷாக் ஆயிருப்பா. யாரா அப்படின்னு சொல்லிட்டு எடி பார்த்துட்டு இருக்க. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய அவளும் பார்த்திருப்பா. அதே சேம் டைம்ல லூக் இதை பார்த்துட்டு இருக்க. அவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண போயிருப்பாங்க. இதை வந்து லூக் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிருப்பா. நீங்க 2 பேருமே அவனை அட்டாக் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஐரிஸ் பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம லூக் மென்ஷன் பண்ணிருப்பா. இவனோட பேர் வந்து ஐரிஸ். அது மட்டும் இல்லாம அட்வென்ச்சர் ரேங்கிங்ல 672வது இடத்துல இருக்கான். அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவளும் ரெடி 2 பேருமே பார்த்திருப்பாங்க. அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க 2 பேருமே ஷாக்ல பார்த்துட்டு இருக்க. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஐரிஸ் பார்த்திருப்பான். அண்ட் இதை ஐரிஸ் பார்த்திருப்பான். பரவாயில்லையே இந்த புள்ளிக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐரிஸ் திரும்பி பார்க்கும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய லுக் பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம அவளும் தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பா. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நான் ஒரு ரேங்கர். அப்படி இருக்கும்போது நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீ டபுள் டிஜிட் ரேங்கிங்க அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாகி யாரோ ஒருத்தரை போட்டு பொழந்திருக்க. இதனால இன்னொரு ரேங்க் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய லுக் பாத்தீங்கன்னா சொல்லும் போதே இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஐரிஸ் பார்த்திருப்பா. ஐரிஸ் பாத்தீங்கன்னா லைட்டா முறைச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்க. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய லூக்கும் பார்த்திருப்பா. அண்ட் பின்னாடியே ஒரு சத்தமும் கேட்டுக்கும். டே ஐரிஸ் மனுஷனாடா நீ ஏன்டா இவ்வளவு வேகமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பாத்தீங்க அப்படின்னா ரோசோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளவாடி பாத்தீங்கன்னா வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரும் அங்க இருக்கக்கூடிய மத்தவங்களை பார்த்திருப்பாரு. அதுலயும் முக்கியமா நம்மளோட லூக்க பார்த்துட்டு ஓஹோ ஒரு அப்ரைசரா அப்படி இருக்கும்போது இது சின்ன பஞ்சாயத்து தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய அந்த பர்சன் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவளுக்கு கண்டிப்பா என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய லூக் பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம லூக்கு பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வயசானவர் பார்த்து உன்னோட பேர் வந்து
வந்து ரோசோ தானே, அது மட்டும் இல்லாம நீ வந்து ஸ்மக்லிங் ரேங்கிங்ல 76வது இடத்துல இருக்க கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இத வந்து அங்க இருக்கக்கூடிய ரோசோவும் பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம பரவாயில்லப்பா உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீ அசால்ட்டா என்ன கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா உனக்கு கிரைம் ரேங்கிங் பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோசோவும் பாத்தீங்கன்னா கேட்டிருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கிரைம் ரேங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. கிரைம் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் கூட பாத்தீங்க அப்படின்னா நல்லவனே கிடையாது, எல்லாருமே பாத்தீங்கன்னா கிரிமினல்ஸ் தான். சொல்ல போனா எக்கச்சக்கமான பேர் இருந்திருப்பானுங்க, சீரியல் கில்லர்ஸ், திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் பாத்தீங்க அப்படின்னா கிரைம் ரேங்கிங்க்கு கீழே வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்க் எல்லாம் முக்கியமே கிடையாது, அவங்களுக்கு கிரைம் வந்து அதிகமா செய்யணும், அதுவே பாத்தீங்கன்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி இருந்திருக்கும். அண்ட் இந்த கிரைம் ரேங்கிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அன்அபிஷியலா அபிஷியலா பாத்தீங்கன்னா பியூரோ வந்து கிரியேட் பண்ணல, அன்அபிஷியலா பியூரோக்கு வெளியிருக்கக்கூடிய ஆட்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த கிரைம் ரேங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதையும் தாண்டி ரேங்கிங் பியூரோல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால பாத்தீங்கன்னா அசால்ட்டா அப்டேட் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆட்கள் வெளியே சுத்திட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆர்கனைசேஷன் தான் பாத்தீங்கன்னா இந்த கிரைம் ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கும். அதே சேம் டைம்ல இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஐரிஸ் பாத்திருப்பான். அட நீங்க தான் இருக்கியா, உன்னதான் தேடி வந்தேன், என் கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஐரிஸும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பீஸ்ட பாக்கும்போதே அது ஐரிஸ பார்த்து பயத்துல இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ஐரிஸ் பாத்தீங்கன்னா கிட்ட போக குறுக்க பாத்தீங்கன்னா லூக் வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம அவளும் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிருப்பா. அண்ட் லூக் ஐரிஸ பார்த்து நீ ஒரு அட்வென்ச்சர் அப்படி இருக்கும்போது எதுக்காக போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய லூக் பாத்தீங்கன்னா கேட்கும்போதே இத வந்து அங்க இருக்கக்கூடிய ஐரிஸ் பாத்திருப்பான். வேற எதுக்கு, பணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது லூக் எல்லாம் கடுப்பா இருப்பா. போய் பணத்துக்காக ரோசோ மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கூட நீ சேர்ந்திருக்க, நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லூக் பாத்தீங்கன்னா சொல்லும் போது இத வந்து ஐரிஸ் பாத்திருப்பான். நான் ஒன்னும் பணத்துக்காக மட்டும் சேரல, அதையும் தாண்டி நான் உன் கூட ஜாயின் பண்ணதுக்கு இன்னும் 2 காரணமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஐரிஸ் மென்ஷன் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட என்னால பொருட்களை வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அப்படின்னு சொல்ல இத வந்து அங்க இருக்கக்கூடிய லூக் பாத்திருப்பா. ஷாக் ஆயிருப்பா. பொருளை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐரிஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிச்சிருப்பா. நீ ஒரு அப்ரைசர் அப்படி இருக்கும்போது இன்னமா நீ கண்டுபிடிக்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரிஸ் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ரேங்கிங் தான் இன்னமா உனக்கு புரியல, நான் ரேங்க் அவங்கிட்ட இருந்து வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஐரிஸ் பாத்தீங்கன்னா சொல்லும் போது இத வந்து அங்க இருக்கக்கூடிய லூக் பாத்திருப்பா. செம்ம கடுப்பா இருப்பா. அது மட்டும் இல்லாம அவளும் கேட்டுப்பா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான், நான் ஒரு அப்ரைசர் அப்படி இருக்கும்போதே ஏன் முன்னாடி அசால்ட்டா அப்படி பேசிட்டு இருப்ப, அட்வென்ச்சருக்கு ரேங்கிங் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படி இருக்கும்போது அதை நீ குறுக்கு வழியில பண்ண பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய லூக் பாத்தீங்கன்னா செம்ம கடுப்புல அவளை சொல்லும் போதே இத வந்து அங்க இருக்கக்கூடிய ஐரிஸ் பாத்திருப்பான். ஐரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கடுப்பா இருப்பான். அண்ட் அதை வந்து அங்க இருக்கக்கூடிய அவள் பாத்திருப்பான். அவளும் பாத்தீங்கன்னா விட்டா அப்படியே பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரும்போதே ஐரிஸ் பாத்தீங்கன்னா அசால்ட்டா ஸ்வாட கையில பிடிச்சிருப்பான். இத வந்து அங்க இருக்கக்கூடிய எடியும் பாத்திருப்பான். நீ எந்த லெவல்ல வேணாலும் இரு, அதை பத்தி பிரச்சனை கிடையாது, நாங்க 2 பேருமே சேர்ந்து கண்டிப்பா தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடியும் பாத்தீங்கன்னா ஆரோ வச்சு அட்டாக் பண்ண இந்த பக்கம் ஐரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கடுப்பா இருப்பான். நீங்க 2 பேருமே வெறும் புள்ள பூச்சிங்க தான், அப்படி இருக்கும்போது எவ்வளவு தைரியம் தான் என்ன அட்டாக் பண்றதுக்கே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரிஸ் பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு அவனோட பவரை பாத்தீங்கன்னா வெளியே அன்லீஷ் பண்ணிருப்பான். பாக்கதே கொடூரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய அவளோட ஸ்வாட பாத்தீங்கன்னா கையாலே உடைச்சிருப்பான். இதை பார்த்து அவள ஷாக்கா இருப்பான். யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்ல பாத்துட்டு இருக்க ஐரிஸ் பாத்தீங்கன்னா கொடூரமா அட்டாக் பண்ண வந்திருப்பான். இதை பார்த்து அவளும் அவ்வளவுதான் முடிஞ்சு என் வாழ்க்கை அவ்வளவுதான், எனக்கு எந்த கார்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய அவள் பாத்தீங்கன்னா பயத்துல அவனும் ஷாக்ல அப்படியே உறைஞ்சு போய் நின்று இருக்க. அட்டாக்கும் பாத்தீங்கன்னா கொடூரமா வரும்போதே டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவோட பிராணம் வந்து ஆக்டிவேட் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்தீங்கன்னா குறுக்க வந்திருப்பான். வந்தது மட்டும் இல்லாம ஐரிஸ் பண்ணக்கூடிய அட்டாக்க ஹீரோ ஸ்வாட வச்சு தடுக்க இதை பார்த்து ஐரிஸும் கடுப்பா இருப்பான். யாரா நீ குறுக்க வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரிஸ் பாத்தீங்கன்னா கடுப்புல கேட்கும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ திரும்பி அதே கோவத்தோட கேட்டிருப்பான். அதே தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீ யாரா பண்ண உள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ கடுப்புல கேட்க 2 பேத்தோட பவரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பயங்கரமா பாத்தீங்கன்னா 2 பேருமே மோதிக்கான். இந்த சாப்டர் இங்கே முடியறன்பா. அப்படி இருக்கும்போது இனிமே வரக்கூடிய சாப்டர் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சரியான ஃபைட் சீன் இருக்கு. அப்படி இருக்கும்போது மிஸ் பண்ணாதீங்க. டான்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.